மக்களே, இன்று நாம் திருக்குறள் 480ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள வலியுறுத்தல் அதிகாரத்தின் கடைசி குறள். உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை, வளவரை வல்லை கெடும். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், உள்ளம், மனம், ஆன்மா போன்ற உள் அசந்திகளை தூக்காமல் உண்மையான குணமர்ந்த வலுவை வெளியில் வெளிப்படுத்த வேண்டும். வெள்ளத்துணர்ச்சி, அகவலை தவிர்த்து நேர்மையான செயல்வினையால் மட்டுமே மக்களுக்கு பயன் அளிக்கலாம். எதனால் இந்த குறள் முக்கியமானது என்றால், இன்றைய உலகம் பலவிதமான தந்திரங்கள் மற்றும் மோசம்புகளால் சூழப்பட்டுள்ளது. அதனால் நமது உள்ளுணர்வை தடுக்காமல் சரியான புரிதல் மற்றும் நீதியை கடைபிடித்தால்தான் ஒழுக்கம் நிலவும். உதாரணமாக, ஒரு வேளாளர் தனது குழுவை அவர்களின் திறமைகளை அதிகப்படுத்தவும் அவர்களின் மனப்பாங்கை பாதுகாக்கவும் கையாளுதல் வழி இன்அப்ரோப்ரியேட் பிரேஸ் இல்லாமல் உண்மையான பயிற்சியை வழங்க வேண்டும். மற்றொரு உதாரணம், வணிகரின் நிதி உறவுகளில் ஒருவரின் பொறுப்பை தவிர்த்து உண்மையான நிதி செயல்பாடுகளை பின்பற்றுவது அவரை நீண்ட காலம் வெற்றிக்கு தள்ளும். இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை நாம் பின்பற்றினால் சமூகத்தில் நம்பிக்கை மற்றும் பின்னுணர்வு உருவாகும். அந்த நம்பிக்கையால் மக்கள் நல்ல முறையில் ஒத்துழைப்பு செய்யும். இதனால் நமது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் நிலைநிறுத்தம் கொண்டு வரலாம். அதனால் உள் வலிமையை சீராக வெளிப்படுத்தி வெளியில் இருக்கும் வளங்களை தீர்க்கும் முறைமையை பின்பற்றுவது சமுதாயம் வளர்ச்சியடைய ஒரு முக்கிய அடிப்படை. இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. உளவரை தூக்காத ஒப்புரவாண்மை, வளவரை வல்லை கெடும். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.